எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த மாட வசந்தத்தை கூடிய மட்டும் தொடர்ந்து நான் பார்த்து வருகிறேன். இதில் மாற்று மத சகோதரர்களுக்கு ஏற்படும் சில ஐயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல் முஸ்லீம்களும் செய்யும் சில தவறுகளையும் திருத்திக் கொள்ள ஏதுவாகவும் இந்த நிகழ்ச்சி பயன்படுகின்றது. சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் இந்த பதில் மூலம் நாம் காணலாம். பொதுவாக என்னுடைய பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். நான் பல கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் நேரமின்மை காரணமாக ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கிறேன். இஸ்லாத்தில் குர்ஆன் தான் இறுதியான வேதம் என்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதியாக வந்த இறைத்தூதர் என்றும் கூறப்படுகின்றது. இது உலகம் அழியும் வரை, கடைசி வரை உறுதியானது. இந்த வேதத்தை எவர் கையும் மனித கையும் படாது, அதை நாம் பாதுகாப்போம் என்று இறைவன் குர்ஆனில் கூறியுள்ளான். அதேபோல் இறுதி தூதர் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், வேறு எவரும் இறுதி தூதர் கிடையாது இதற்கு அப்புறம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இறைவன் இதற்கு முன்னாடி பல தூதர்களையும் பல இறைவேதத்தையும் அருளியுள்ளான். இதனால்தான் பல குழப்பங்களும் பல அடித்தடி சண்டைகளும் பல மத பிரச்சனைகளும் துவேஷங்களும் எல்லாம் உண்டாகின்றன. முதலிலேயே இறைவன், தெரிந்த இறைவன், எல்லாம் உள்ள இறைவன் ஒரு தூதரையும் ஒரு இறைவேதத்தையும் கொடுத்து இதை நான் இறுதி வரை காப்போம், மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கூறியிருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் இல்லாமல் இருந்திருக்குமே. இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே இறைவன் என்றுதானே ஆகின்றது. இந்த மத பிரச்சனை, இத்தனை மதங்கள், இத்தனை மொழிகள், இத்தனை வேதங்கள், இத்தனை குருமார்கள், இதெல்லாம் தேவையில்லையே. இதற்கு ஒரு சிறந்த விளக்கம் கூறவும். நன்றி. லோடட் கொஷின் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், ரொம்ப மிக அழுத்தமான ஒரு கேள்வியை சகோதரர் சரவணகுமார் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கேள்வியிலிருந்தே மிக இஸ்லாத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார், ஆழமாக சிந்திக்கக்கூடிய பண்பு படைத்தவர் என்பதும் நமக்கு புரிகிறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, இறைவன் ஆரம்பத்திலே ஒரே ஒரு நபியை மட்டும் அனுப்பி ஒரே ஒரு வேதத்தை மட்டும் அனுப்பியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. பல நபிமார்களை அனுப்ப, பல வேதங்களை அனுப்ப, இது நான் தான் சரி இவன் சொல்ல, அதுதான் சரி அவன் சொல்ல, இவங்களுக்குள்ள சண்டை போட, இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு இதுதான் ஏன் ஒரு ஆள் தான் ஏன் உங்களுக்கு இந்த ஒரு வேதம் தான் உலகம் முழு வரைக்கும் இதுதான் போக அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் லேசாக இருக்குமே என்று ஒரு நல்ல பொருள் பொதிந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். முதலாவதாக, இறைவனுக்கு இப்படி செய்வது ஒன்றும் கடினமல்ல. இறைவனுடைய வல்லமைக்கு இது ஒன்றும் பெரிய கடினமான ஒரு பணி அல்ல. ஆனால் இறைவன் செய்கின்ற காரியங்கள் இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடிய சில காரியங்களைத்தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்வது போன்று உலகம் வளர்ச்சியுறாத ஒரு காலகட்டத்தில், மக்களுக்கிடையே தொலைத்தொடர்புகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில், போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆளை அனுப்பி இந்த செய்தி தான் உலகம் பூராவுக்கு இருந்தால் உலகம் பூரா அந்த செய்தி போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சேர்ந்திருக்காது. ஒரு 10-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட பல செய்திகள் நமக்கு கிட்டியதில்லை. ஆக உலகம் தோன்றிய காலத்திலே ஒரே ஒரு தூதரை அனுப்பி அவர்தான் உலகம் முழுமைக்குமான ஒரே தூதர் என்ற ஏற்பாட்டை இறைவன் செய்திருந்தால் அது பிரச்சனையில் தான் முடிந்திருக்கும். அந்த செய்தி உலகத்திலே உள்ள பல மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. ஆகவேதான் வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தூதர்களை பல்வேறு பகுதிகளுக்கு இறைவன் அனுப்பியிருக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தூதர் உண்டு. ஒலிக்குள்ளி உம்மத்தின் ரசூல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் உண்டு. தூதர்கள் அனுப்பப்படாத பகுதியே கிடையாது என்று ஒரு கருத்து. ஆகவே அந்த உலகம் வளர்ச்சியுறாத ஒரு காலகட்டத்தில், தொலைத்தொடர்புகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு ஏற்பாட்டை தான் இறைவன் செய்திருக்க முடியும். ஆகவேதான் அந்த நிலைமைக்கு அது வந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா தூதர்களுடைய அடிப்படை போதனை ஒன்றுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று அடிப்படை கோட்பாடுகள், அதை தீன் என்று சொல்வார்கள். இறைவன் ஒருவன், மறுமை உண்டு, இது போன்ற அடிப்படை கோட்பாடுகள் எல்லா தூதர்களுக்கும் பொதுவானது. எங்கே வேறுபாடு வரும் என்றால் சட்ட திட்டங்களிலே சில வேறுபாடுகள் வரும். ஷரியத் என்று சொல்ல சட்ட திட்டங்கள். உதாரணத்திற்கு இப்ப தொழுகை 5 நேரம் நாங்கள் தொழுகிறோம். இதற்கு முந்தைய இறை தூதர்களுடைய தொழுகை வேறு முறையாக இருந்திருக்கும்.
அல்லது நாங்கள் நோன்பு நோற்பது சுமார் 12 அல்லது 14 மணி நேரங்கள், அதற்கு முன்னர் இந்த இறை தூதருடைய நோன்பினுடைய நேரம் வித்தியாசமாக இருக்கு. இது போன்ற சில சட்ட திட்டங்களிலே தான் தூதர்களுக்கு இடையே வேறுபாடே தவிர அடிப்படை கோட்பாடுகள் இறைவன் ஒருவன், மனிதன் ஒன்றுதான் என்பது போன்ற கோட்பாடு இருக்கிறது. இது எல்லா இறை தூதர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆக பிரச்சனை அங்கிருந்து வரவில்லை. மனிதர்களை பிளப்பது கருத்து வேறுபாடுகள் அல்ல, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை பிளப்பது கருத்து வேறுபாடுகள் அல்ல. கருத்து ஒரே கருத்துடையவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அதை சொல்லுங்கள். எல்லா முஸ்லீமும் ஒற்றுமையா இருக்கானா? ஏன் ஈராக்கும் குவைத்தை அடிச்சுக்கிட்டான்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டான் இல்லையா? 2 பொது உடைமை நாடுகள் மோதிக்கொள்கின்றன, 2 நாத்திக குழுக்கள் மோதிக்கொள்கின்றன. 2 பேரும் ஒரே கொள்கை தான், ஒரே சித்தாந்தம் தான். சேர சோழ பாண்டியர்கள் மோதிக்கொண்டார்கள், ஒரே மொழியை பேசுபவர்கள் தான். ஆக இப்படி ஒத்த கருத்துடையவர்களே மோதிக்கொள்கிறார்கள். ஆக மோதலுக்கு அடிப்படை கருத்து வேறுபாடு அல்ல. அப்படின்னா என்ன அடிப்படை? மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்கிறோமே, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவனுடைய சுயநலம், மாச்சரியம், இதுவைகள் தான் சுரண்டுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆக மனிதன் இன்னொரு சுரண்டி பிழைப்பதற்காக பல்வேறு வகையான வேறுபாடுகளை உற்பத்தி செய்கிறான். இதை திருக்குறானில் நான் படித்து காட்டுகிறேன். 2வது அத்தியாயத்திலே 213வது வசனம், அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். துவக்கத்தில் மனித சமுதாயம் ஒன்றாகத்தான் இருந்தது, ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது. பின்னர் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றின. அந்த கருத்து வேறுபாடுகளை அகற்றுவதற்காக இறை தூதர்கள் வேதங்களை கொண்டு வந்தார்கள். கருத்து வேறுபாடுகள் அகற்றப்பட்ட பின்னரும், சத்தியம் இன்னதுதான் என்று தெளிவான பின்னரும் அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமைகளை தோற்றுவித்தார்கள். எதற்காகவெனில் ஒருவர் மீது இன்னொருவர் அக்கிரமம் இழைக்கும் பொருட்டு, ஒருவர் இன்னொரு மீது கொடுமை புரியும் பொருட்டு. ஆக மனிதனுடைய சுயநலம் தான் இந்த ஒற்றுமைக்கு தடையா இருக்கு. இப்ப ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்க முடியாதா? ஒரு இந்துவும் கிறிஸ்தவனும் முஸ்லீமா இருக்க முடியாதா? ஏன் இருக்க முடியாது? ஆனா 2 முஸ்லீம் குழுக்கள் மோதிக்கொள்கின்றன, 2 கிறிஸ்தவ குழுக்கள் மோதிக்கொள்கின்றன. பார்க்கிறோமா இல்லையா? ஆக மனிதனுடைய அடிப்படையான இந்த சுயநலம், ஆதிக்க மனப்பான்மை, இதுதான் பிளவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆக பிளப்பது என்பது மனிதனுடைய சுயநலமும் ஆதிக்க மனப்பான்மையும். இதற்கு தீர்வு என்ன? அதையும் குர்ஆன் சொல்கிறது. அன்புதான் இணைக்கின்றது. நம்ம எல்லாம் இணைக்கக்கூடியது அன்புதான். அன்பு இருக்குமேயானால் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் ஒன்றா இருக்க முடியும். பல பேரை பார்க்கிறோம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை விட பக்கத்து வீட்டு இந்துவோட ரொம்ப அன்பா இருக்கும். எப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. காரணம் என்ன? 2 பேரும் அன்பு. அந்த அன்புதான் மனிதனை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு. இதையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கு. நபிகள் நாயகத்தை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் அவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாலே இந்த மக்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள். இதுக்கும் ஆதான், இவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு பகைவர்களாக இருந்தார்கள். இறைவன் தான் இவருடைய இதயங்களை எல்லாம் இணைத்தான். பின்னர் அவர்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டார்கள். ஆக மனிதனை இணைப்பது அன்புதான். ஆக இந்த அன்பின் வழிதான் நம்ம எல்லாம் இணைக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. ஆக கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தவிர, இந்த பல்வேறு மதங்கள் இருப்பதனாலேயோ பல்வேறு தத்துவங்கள் இருப்பதனாலேயோ நாம் மோதிக்கொண்டுதான் சாக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் சொல்கின்ற இந்த விஷயத்திற்கு இதுதான் சரியான விடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.